வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपतये நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் என்ற இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 18/12/1166 நாள் 1/4/2026 புதன்கிழமை பஞ்சாங்கமானது பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று 2 வீடியோக்களானது பங்குனி உத்திரம் 2026 என்கின்ற தலைப்பிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பங்குனி உத்திர திருநாள் நன்னாளிலே அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம். இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து மாலை வேளையிலேயே நமது கிரகத்திலேயே இல்லத்திலேயே ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுடைய பூஜையை செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றது. அவருக்கு பூஜை செய்து அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டிய நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம். கிரிவலமானது காலை 7:37 நாம் அனைவரும் கிரிவலம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் சரி, பெருமாள் கோவில்களிலும் சரி திருக்கல்யாண வைபவமானது உற்சவமானது நடைபெறும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை, இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 18/12/1166 நாள், ஆங்கில மாதம் தேதி 1/4/2026 ஏப்ரல் மாதம். காலையிலேயே சூரிய பகவானாகப்பட்ட நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:15 அயனம் உத்தராயணி. ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி 3 நாழிகை 24 வினாடி.
காலை 7:37 நிமிடம் வரை. அதன் பிறகு பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி நாள் முழுவதும் இருக்கின்றது. இன்றைய சிராத்த திதியானது பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடைய பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரியமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே மேஷ மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளைபிரை பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களது பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமும் ஆரம்பித்துவிடும். அனைவருமே அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தங்களது குடும்பத்தில் உள்ள பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாவை செய்ய வேண்டும். இந்த விஷயமானது வெறும் பித்ருகர்மாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதமானது பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்கள் சுப விஷயங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த தமிழ் மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும். இந்த மாதத்தை மையமாக வைத்து செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2ஆம் அமாவாசையானது வருமையானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு மறுநாள் முதல் தங்களது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அந்த திதியை பார்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வாசனமானது சௌமிய வாசனை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தரபல்குனி நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரம் 26 நாழிகை, மாலை 4:39 வரை. அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் பங்குனி மாதத்தில் உத்தரபல்குனி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை 4:39 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் காலை 7:37 முதல். பௌர்ணமி விரதம், ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள். ரௌசியமுனம், பங்குனி உத்திரம், மயிலம் ஸ்ரீ முருகப்பெருமான் தெப்போத்சவம், சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாணம், சென்னை மயிலாப்பூர் மயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் கல்யாண உற்சவம். இன்று மாலை 4:39 மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை 4:39 மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர
மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய ராகு காலமானது இன்று பிற்பகல் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12:15 முதல் 1:45 வரை. யமகண்டமானது காலை 7:45 முதல் 9:15 வரை. குளிகை காலமானது காலை 10:45 முதல் பிற்பகல் 12:15 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:15 முதல் 7:45 வரை. புதன், சந்திரன் கோரைகள். காலை 9:15 முதல் 10:15 வரை குரு கோரை. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு அதிகாலை 4:19 முதல் காலை 10:29 வரை சந்திராஷ்டமம். சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு காலை 10:29 முதல் மாலை 4:39 வரை சந்திராஷ்டமம். சதபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு மாலை 4:39 முதல் இரவு 10:56 வரை சந்திராஷ்டமம். சதபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனர்களுக்கு இரவு 10:56 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:13 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.